அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லா கிச்சனில் இப்போ நம்ம பார்க்க போகிறது தேங்காய் பால் சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ப்ளஸ் சிக்கன் கிரேவி அல்டிமேட்டாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லைக் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். இப்போ குக்கர் வச்சு 100 கிராம் ஆயில் சேர்த்துருக்கேன். தேங்காய் பால் சேர்க்கறனால வந்து எண்ணெய் அளவாகவே சேர்த்துக்கலாம். 2 பட்டை, 3 கிராமு, 2 ஏலக்காய் போட்டு 2 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். நல்லா வெடித்ததுக்கப்புறம் வந்து ஒரு 100லேருந்து 150 கிராம் பெரிய வெங்காயம் நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறணும். நல்லா ப்ரௌன் கலர் நல்லா வதங்கணும். நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். இதே மாதிரி நல்லா வதங்கிடுச்சு. வதங்கினதுக்கப்புறம் வந்து நம்ம தக்காளி வந்து ஒரு 3லேருந்து 4 வரையும் சேர்த்து கட் பண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வெங்காயம் வெந்துருச்சு. இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து அதே மாதிரி தக்காளி நல்லா வதக்கணும். வெங்காயம் வந்து நல்லா வதங்கினால வந்து தக்காளி போட்டோன்னு சட்டுன்னு வதங்கிடும். அதுக்கடுத்து வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவு போட்டுக்கறணும். போட்டு அதையும் நல்லா ப்ரௌன் கலர் வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கிறணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் அந்த வாடையெல்லாம் போனதுக்கப்புறம் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து அடுத்து சேர்த்துக்கலாம். இப்போ வந்து கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். அது கூட வந்து பட்டை கிராம்பு பொடியும் சேர்த்துக்கலாம். புதினா தழை, மல்லித்தழை அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறணும். வதக்கிட்டு வந்து தேங்காய் வந்து நான் ஒரு 3/4 அளவு தேங்காய் எடுத்து நல்லா பால் எடுத்து வச்சுருக்கிறேன். நம்ம ரைஸுக்கு வந்து தண்ணி சேர்ப்போம் இல்லையா, அந்த அளவுக்கு வந்து பால் 2 மடங்காக சேர்த்து நம்ம வச்சுக்கிறணும். நான் வந்து ஒரு 3/4 கிலோ அளவு போட்டிருக்கேன். 1.5 கிலோ அளவு தண்ணி சேர்த்துக்கணும். தண்ணி சேர்த்து தேவையான உப்பு போட்டு நல்லா கிளறிக்கலாம். நல்லா இது மாதிரி நுர கட்டி வந்தோடனே வந்து அரிசி வந்து ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுருக்கேன். அதை நல்லா கழிஞ்சு எடுத்துகிட்டு நல்லா இதையும் போட்டு நல்லா ஒரு கிளறிக்கலாம். விசில் விடாமல் வச்சுக்கலாம். நம்ம தேவைன்னா விசிலும் விட்டுக்கலாம். ஏற்கனவே ஒரு ஃபஸ்ட் வீடியோலேருந்து நான் விசில் விடாமல் வச்சுருந்துருப்பேன். இப்போ நான் விசில் போட போகிறேன். இப்போ நல்லா கிளறிட்டு நல்லா குக்கரை வந்து நல்லா மூடிடலாம். மூடி வந்து ஒரு விசிலேருந்து 2 விசில் விட்டால் போதும். நல்லா சாஃப்டாக இருக்கும் சாப்பாடு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நமக்கு தேங்காய் பால் சாதம் ரெடி ஆயிடுச்சு. ப்ளஸ் வந்து சிக்கன் கிரேவி பண்ணியிருக்கிறேன். சிக்கன் கிரேவி பண்ணி ஏற்கனவே நான் வீடியோவில் போட்டாச்சு. நம்ம சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.